சேனல் ஃபைனன்ஸங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் வடிவேல். எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த போராட்டம். இப்போ வரைக்கும் அவங்களுக்கான முடிவு இப்போதைக்கு கிடைக்கல. அவங்களும் தொடர்ந்து போராட்டத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அமைதியான முறையில் ஒரு ஓரமாக அமர்ந்துக்கிட்டு. அமைச்சர் சேகர் பாபு சமீபத்தில் பேசினால கூட பார்த்துருப்போம். ஏதோ யாரோ ஒரு நாட்டு மக்களுக்காக எங்கேருந்தோ வந்து இங்கே குடிபுகுந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தோரணையில் அவர் பேசுகிறாரு. ஒரு சரியான பதிலே இல்லை. திமிரோட ஒரு பதில் இருக்குது. இந்த திமிரெல்லாம் இங்கே காட்டுறீங்க. அந்த எலெக்ஷன் நேரம் ஓட்டு போகும்போது திமிரை காட்டுவீங்களா? இதே திமிரோட பேசுவீங்களா நீங்கள்? முதல்ல இந்த ஆட்சியாளர்கள்லாம் இந்த அமைச்சர்கள்லாம் அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு 12 ஆண்டுகள் வேலை பார்த்துட்டான், இதோட நிரந்தரமாக்குங்க. 23,000 சம்பளத்துலேருந்து நீ 16,000க்கு குறைச்சிட்டு வர அப்படின்னா என்னத்துக்காக நீ 23,000 சம்பளத்தை கொடுத்த? ஃபஸ்ட்டு நீ தான் ஆரம்பிச்சு விட்டு இவ்வளோ சம்பளம் கொடுத்து வேலை பார்த்தவங்களுக்கு திட்டு திப்புன்னு நீ ஒரு 7,000 ரூபாய் குறைஞ்ச அளவுக்கு சம்பளத்தை நீ குறைச்சி கொடுக்குற அப்படின்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதா? அப்புறம் எதுக்கு மாநகராட்சி மேயர் கவுன்சிலர் களைச்சி விட்டு போங்க? மொத்தமாக ஐடி கார்பரேட் காரண்ட்டை கொடுத்துருங்க. சென்னையை பேசாமல் அவன் பார்த்துப்பான். அவன் சுத்தமாக வச்சுக்குவான். எல்லாத்தையும் வரி வசூல் பண்ணிப்பான். அவன் பண்ணிப்பான். களைச்சி விட்டுருங்க மாநகராட்சியை பேசாமல். எதுக்கு மேயர்லாம் பயம் வந்துடும். ஐயோ எங்கே வசூல் பண்ண முடியாமல் போயிருமோன்ட்டு. அவங்க என்ன மாளிகை கட்டி வாழ்றதுக்கு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? இருந்து ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு அவங்க தினம் 23,000 சென்னையில் யோசிச்சுப்பார். இங்கே 50,000 வாங்குறதுனாலே ஒன்றும் குடும்பம் நடத்த முடியல. சென்னையில் 23,000 சம்பளத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? அந்த நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கான்ட்ராக்ட் எல்லாமே தனியார் மயம். நீ மத்திய அரசு மட்டும் கேள்வி கேட்குற, எல்லாத்தையும் தனியார் மயமாக்குது மத்திய அரசு பாஜகன்னு. நீ இப்போ என்ன கிளிக்கிறீங்க? ஒரு தெருவை சுத்தம் பண்ணுறவங்களோ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா அவங்களுக்கு நீ சம்பளம் கொடுக்க முடியல. அப்புறம் என்ன அரசு? கையாலாகாத அரசு தானே இது. இதில் அதிமுக குறை சொல்லிட்டு நாங்கள் வந்தால் அப்படியே சென்னை சிங்கார சென்னை 1.0 2.0 எல்லாம் மொத்தமாக பூஜ்ஜியமாக போயிடுச்சு. அப்படியே சிங்கார சென்னை எங்கே போச்சுன்னு தெரில. அந்த கதையில் இருக்குது. அவங்க எத்தனை நாளாக தான் அந்த இடத்துல போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு துப்புரவு பணியாளர்களின் ஒரு கோரிக்கையை ஏற்று அதுக்கு ஒரு முடிவு காண முடியலை. என்ன அரசு இது? இதில் வேறு வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தொழிலாளர்களை கொண்டு வந்து தொழில் அதிபர்களை கொண்டு வந்து இங்கே வந்து பெரிய பெரிய வர்த்தகம் வணிகங்கள் பண்ண போகிறோம், தொழிற்சாலைகள் அமைக்க போகிறோம், இதெல்லாம் பார்த்தா சிரிச்சு போடுவாங்க. ஒரு துப்புரவு பணியாளர்களினோட கோரிக்கை நிறைவேற்ற முடியல, அவங்க பிரச்சனை தீர்த்து வைக்க முடியல. அப்புறம் என்ன அரசு? அவங்க என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட? அதே சம்பளத்தை கேட்குறாங்க. ஒன்று அதான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது அதை வந்து நிரந்தரமாக்குங்க பணியை அப்படின்னு. கான்ட்ராக்டுக்காரன் தான்டா சாப்பிட்டு போகிறான், நல்லா இருந்துட்டு போகிறானே. இந்த மக்கள் இவங்க யார்? வெறும் வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்களா? வேறு கண்டத்துலேருந்து வந்திருக்காங்களா? அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறார், நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா எங்கே காட்டுங்க. கூகுளில் நான் ஒன்றும் சொல்ல, நீங்கள் கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு திமுகவின் வாக்குறுதிகள் 2021 போடுங்க. அதில் லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். துப்புரவு பணியாளர்கள் அப்புறம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இவங்களுக்குலாம் வந்து நிரந்தரமாக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரா இல்லையான்னு பாருங்கள் அந்த வாக்குறுதியில். இதில் வேறு அமைச்சர் வந்துட்டு எங்கே கொடு என்னத்தை கொடுக்குறது? எங்க நீங்கள் தானே கொடுத்தீங்க வாக்குறுதி. அப்புறம் அவங்க கேட்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்லாதே அவங்க கேட்குறாங்க. மெத்த படித்த மேதாவிகள் இவங்க தான். எல்லாமே தனியார் மயம். மருத்துவம் காசு இருக்கவனுக்கு ஒரு வைத்தியம், காசு இல்லாதவனுக்கு ஒரு வைத்தியம். கல்வி காசு இருக்கவனுக்கு ஒரு கல்வி, காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி. எல்லாமே மின் உற்பத்தியிலேருந்து எல்லாமே தனியார். ஆனால் சாராய கடை நடத்துறது மட்டும் அரசு. அது மட்டும் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது வருமானம். அதை மட்டும் நம்ம வச்சுக்கணும். அது மட்டும் தனியார் விட மாட்டீங்களே. அதை மட்டும் நீங்கள் நடத்துறீங்களே. அப்படியே ஏன் வருமானம்? இதுலலாம் வருமானம் பெருசாக இருக்காது. ஏன்னா தனியாருக்கு விட்டால் தான் இதை விட வருமானம் அதிகமாக வரும். இவங்க இல்லைன்னா கொரோனாவில் 10 உயிர் போன இடத்துல 100 உயிர் போயிருக்கும். இந்த நீங்கள் இப்படி போராட்டம் பண்ண விட்டுருக்கீங்க இல்லை துப்புரவு பணியாளர்கள்னு. அவங்க இல்லைன்னா நோய் வந்ததுக்கப்புறம் வைத்தியம் பார்க்குறவன் தான் வைத்தியம். நோயே வரவிடாமல் பாதுகாத்து நிற்கிறான் பாரு. அவன் நமக்கு முன்னாடி நின்று அவன் தான் உண்மையான முன்கள பணியாளன். அவனுக்கு நினைச்சு பண்ணியிருக்கணுமே. கொரோனா நேரத்தில் அள்ளி விட்டியே உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாம் வாய்ப்பு விடாதான் அதோட போயிடுறது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. அவங்க என்னையா கேட்ட போகிறாங்க? நான் என்ன கேட்குறேன், அவங்க வந்து இப்போ 23,000 வந்து எனக்கு கூட ஏற்று 25 30 35 ஏற்றுன்னு கேட்டால் கூட சரி ஓகே, நிதி நிலைமை கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அரசுக்கிட்ட, கஜானா காலியாக இருக்குது, அது ஒரு காரணமாக கூட எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க? நீ கொடுத்த சம்பளத்தை கொடுக்க சொல்ல என்னையா ஏன் குறைக்கிற 16,000 கேட்குறாங்கல்ல. எம்எல்ஏக்கு மட்டும் ஏற்றுல சம்பளத்தை 40,000 50,000 இருந்தது 60,000 80,000 1 லட்சம் இப்போ 1,25,000 வந்துட்டு அந்த அளவுக்கு நீ சம்பளத்தை ஏற்றிக்கிட்டு இருக்க. எம்எல்ஏவுக்கு மட்டும் எம்எல்ஏவுக்கு சோறு தண்ணி சாப்பிட வழி இல்லை அந்த எம்எல்ஏவுக்கு இல்லை கேட்குறேன். நீ யூஸ் பண்ணுற காருக்கு பெட்ரோல் போட்டாலே மாதம் 5 லட்சம் 10 லட்சம் ஆகும் பெட்ரோலுக்கே. அதில் மட்டும் சம்பள உயர்வு மற்ற படிகள் எல்லாம் போக்குவரத்து எல்லாத்துக்கும் எல்லாம் அவங்க என்னத்தை அப்படி கிளிக்கிறாங்கன்னு தெரியல. அதுலேயும் சில நேர்மையானவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். சில எம்எல்ஏக்களுக்கு மட்டும். மற்றவங்கலாம் சொல்லுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற காருக்கு மாதம் பெட்ரோல் செலவு என்ன ஆகுதுன்னு. உங்களுக்கு மட்டும் எதுக்கு ஏற்றுனீங்க? ஒரு எம்எல்ஏவுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அவ்வளோக்கு 1,25,000 1,10,000ன்னு. அவன் 23,000 அவன் கிடந்து நமக்கு என்னென்ன கருமத்தினாலும் யூஸ் பண்ணிட்டு குப்பையாக போகிறோம் அதை அவன் கையால் எடுத்து தூக்கி கொண்டு போடுறான். நமக்கு எந்த நோய் வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு செய்ய வலிக்குதுன்னா அப்புறம் என்னத்தை சொல்கிறதுனால அந்த ஐயோ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மக்கள் அந்த பெண்மணிகள் அங்கே விடுற சாபத்தை பார்க்க முடியலை.
அவன் விடுற சாவெல்லாம் உன் 7 தலைமுறைக்கும் பட போகிறீங்க பார்த்துக்கங்க. கர்மம் ரொம்ப ஆபத்தானது. அவங்க பேசுகிற பேச்சு அவங்களுடைய வழி புரியலையா கொஞ்சம் கூட? அவங்க இருக்காங்க பாரு, அவன் தான் உண்மையான சென்னைக்காரன். நம்ம மற்ற எல்லாமே இங்கேருந்து வந்தோம், வேறு ஒரு மாவட்டங்கள்லேருந்து வந்துருக்கிறோம். உண்மையான இந்த சென்னை தலைநகரத்தினுடைய சொந்தக்காரர்கள் அங்கே போராடுற ஒவ்வொருத்தரும் அவங்கெல்லாம் இங்கே சென்னையில் மிகப்பெரிய இடங்களை டவுன்னு சொல்கிறீங்களா, இங்கே இருந்தவங்க தான். நீ ஐடிக்காரங்க கம்பெனி கட்டி கொடுக்க பண்ணவங்களாம் ஒதுக்கி 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 எங்கேயோ கொண்டு வச்சுட்டு அவங்கள அவன் எனக்கு இப்போ சம்பளத்துக்கு உங்ககிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. இப்போ ஏதோ நடந்து ஐடி கம்பெனி சென்டரில் கட்டி வச்சுட்டு அவன்லாம் அப்படியே ஆடி கார்லையும் BMW கார்லையும் போய்கிட்டு இருக்கான். அவங்களுக்கான உரிமையை நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா அவங்க தலையில் மண்ணை வாரி பாட்டுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாட்டின் குடிமக்கள் கண்ணீர் மல்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த நாடு அழிய போகிறது, குட்டிச்சவராக போகுதுன்னு அர்த்தம். அது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் வந்தாலும் சரி. 25 ஆண்டு விழா, 50ஆம் ஆண்டு விழா, 75ஆம் ஆண்டு விழா, நீ 100வது ஆண்டு விழா கொண்டாடுறதுக்குள்ளே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரியான ஒரு கண்ணீர்கள் மத்தியில் நீங்கள் சூழ்ந்திருந்தீங்கன்னா அவங்களுடைய வழிகள் கொஞ்சம் கூட புரியலை. ரொம்ப மெத்தனமாக பதில் பேசுகிறீங்களே. மேயர் பிரியா இளம் வயதில் மேயர் ஆனாங்க. ஆமாம், இளம் வயதில். இப்போ தான் தெரியுது ஏன் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாத மாதிரி போஸ்டிங்களான்னு. வயதுக்கு தாண்டி அனுபவம் வேணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விதம் இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் எத்தனை வயசு இருக்கவங்க எல்லாமே தெரிஞ்ச ஒரு 40, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் எல்லாருமே. அவங்க என்ன கேட்டுற போகிறாங்க? அந்த 23,000 சம்பளம் கொடுக்கணும், என்ன அப்படி கஷ்டம் சொல்லுங்கள்? நூலகம் கட்டுற மதுரையில் கலைஞர் நூலகம் 200 கோடிக்கு என்னதுக்கு கட்டுற? ஏன் படிக்கிறதுக்கு 200 கோடிக்கு கண்ணாடி மாலையை கட்டினதை படிப்பானாவன்? அந்த காலத்தில் கரண்ட் வெளிச்சத்தில் அந்த டியூப் லைட்டில் போஸ்ட் மரத்தில் தொங்கும்ல அந்த லைட், அதில் படித்தவங்களாம் தானே பெரிய பெரிய சாதனைகள் பண்ணாங்க. இந்த நூலகத்துலேயும் கண்ணாடிக்கில் உட்காந்து படிக்கணும் 200 கோடி ரூபாய்க்கு. நீ நார்மலாக கட்டினா ஆகாதா? ஏன்னா அவங்க தந்தையின் பெயர் அங்கே இருக்குது. அதை பெருசாக பிரம்மாண்டமாக கட்டணும். சமாதி அதை விட இடையில 1 மாதம் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணீங்க, அதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ மாமல்லபுரத்தில் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ கலையரங்கம் சொல்லிட்டு 150 கோடியா 120 கோடியா தெரியல. அது ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க முடியுது உனக்கு, இதுக்கு நிதி ஒதுக்க முடியலையா உனக்கு? எந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறியோ சொல்ல வேண்டியதான். இவ்வளோ அமௌண்ட் தப்பா நாங்கள் பேசிக் பட்ஜெட்டில் 23 மணி நேரம் எதுக்கு வச்சு கொடுத்த? நாடு போகிற ரேஞ்சுக்கு எல்லா விலைவாசிகளுக்கு நீ சம்பளத்தை குறைச்சினா அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க? இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. என்ன பண்ணுறது? உங்களை எதிர்த்து யார் தான் கேள்வி கேட்குறது? அவங்க கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்க வேண்டியதான். அவங்க போராடினால தப்பு, இது தப்பு, அவங்க போராடுறது தப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கள். ரைட்டு, தப்பு, எல்லாரும் ஏற்றுக்குவோம். என்ன பாயிண்ட்? ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் அவங்க போராடுற என்ன தப்புன்னு. 23 நேரம் சம்பளம் கொடுத்த நீ எதுக்கு 16,000 குறைக்கிற? இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன்னு வச்சுக்க, இந்த வேலை பார்க்குறேன், எனக்கு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளத்தை ஏற்றி தான் கொடுப்பாங்க. இப்போ நான் இவ்வளோ சம்பளம் வாங்கினா குறைக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு 2,000 குறை, அடுத்த வருஷத்துக்கு 3,000 குறைக்க மாட்டாங்க. வருஷம் சம்பளத்தை ஏற்றணும். அப்புறம் என் வேலைக்கு என்ன மரியாதை? அப்போ எதுக்கு எப்படி சம்பளம் கொடுத்தா எப்படி குடும்பம் நடத்துறது? இப்போ அது மாதிரி தானே அவங்களுக்கும் 23 நேரம் நீ ஒரு 1000, 24, 25 அப்படி சம்பளத்தை ஏற்றுவேன்னு பார்த்தா நீ 23,000 16,000 குறைச்சனா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? கேட்கத்தான் செய்வான். என்ன தப்பு அதில்? நீ தப்பை சுட்டி காட்டி தப்புப்பா அப்படி கேட்குறதுன்னு தனியாருக்கு எதுக்கு விடுற? சரி, மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து யாருமே குப்பை பிறக்க வரல, எதுவுமே எந்த ஒரு துப்புரவு தொழிலும் செய்யலை, என்ன பண்ணுவேன்? நல்லா தெரிஞ்சுக்க, தமிழ்நாட்டை சாதி வாரியாக பிரித்து வச்சான் எவனும் நம்ம அரசியலில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை எட்டலை. இப்போ இந்த மாதிரி தொழில் ரீதியாகவும் வேலைகள் ரீதியாகவும் பிரித்து வைக்கிறான். எவனுக்கு ஒத்துமை இருக்காது. தமிழ்நாட்டுக்காரன் நம்ம யாருனாலும் என்னனாலும் மன்னிக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில் இருக்கவங்க மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இந்த மண்டலங்களில் இருக்கவங்க மட்டும். தமிழ்நாடு முழுக்க எல்லா துப்புரவு பணியாளர்களும் அவங்களுக்கு பிரச்சனைப்பா, நாங்கள் எல்லாரும் கை கோர்த்து நிற்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆனால் நிற்க மாட்டான். நம்மக்கிட்ட தான் ஒத்துமை கிடையாது. தமிழன் கடைசி வரை அடிமையாகத்தான் இருப்பான். நம்ம அஜித் சார் படத்தில் ஒரு படத்தில் வருமே, பில்லான்னு நினைக்கிறேன், சேவற்கொடி பறக்குதாடா, அந்த பாட்டில் வரும் ஒரு வரி, அருமையான ஒரு வரி ஒன்று வரும். ஆதி தமிழன் தலைவனானான், மீதி தமிழன் அடிமையானான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தலைவனாக இருந்துட்டு போனவன் தான் இப்போ வரைக்கும், மற்ற தமிழன் எல்லாம் இப்போ வரைக்கும் அதனுடைய வாரிசுகள் அடிமையாக தான் இருக்கிறோம். அப்படி தான் இப்போ சென்னையில் கிடக்குது நம் தமிழ் சொந்தங்கள் எல்லாம். இவன் ஃபுல்லாக ஆட்சி நடத்துகிறேன் அதை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான எந்த உதவியும் செய்ய போகிறது கிடையாது. இவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அழுத்தம் கொடுத்து எல்லாருமே சீமான்லேருந்து மற்ற எதிர்கட்சி தலைவர் வந்து எல்லாமே அழுத்தம் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேன்னா கான்ட்ராக்டுக்காரன்ட்டு அந்த அளவுக்கு அப்படி இணக்கம் ஆயிட்டீங்களோ, பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சோ. அவன் 15,000 தான் கொடுப்பான் வாங்கிக்க அப்படின்னு. 23,000 கொடுக்க உங்களுக்கு என்ன எப்பா முடியலை? இதெல்லாம் எங்கே போய் இந்த நாடு, எங்கே நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போவார்கள் அன்றைக்கி சொல்லிட்டு போனான். அந்த ஆள் சொன்னதுபடி தான் நடக்கும் போல போகிற போக்க பார்த்தா. இந்த மக்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த போராட்டம் வலுவடைந்தால் தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் கைகோர்த்து நின்றால் மட்டும்தான் சாத்தியம். இப்படி நான் என்ன மாதிரி கத்திட்டு போகிறதுல ஒரு சாத்தியமும் கிடையாது. நீங்கள் கைகோர்த்து எல்லாம் நிற்கிறீங்களான்னு பார்ப்போம். ஒரு சேர ஒரு நாயை கல்லை விட்டு அடித்தா கூட 10 நாய் சேர்ந்து நின்று குலைக்குது. தமிழ்நாட்டுக்காரன் தமிழனோட நிலைமை இப்படி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. நன்றி.